மசாலா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு நாட்டுக்கோழிய புடிங்க. அக்கா அவங்க வீகன் அக்கா தெய்வமே. அதை போட்டு ராவுன்னு ராவறக்கு இந்த லிக்விட். ஒரு மாதிரி கீழ இருக்கிற ஓட்டைய கேப்ல பார்த்து அடிச்சிட்டல. இது என்ன இது? இந்த ராஜு வீட்டிலேருந்து வரும்போது பனியன் போட்டு வருவாரான்னு தெரியல. ஆனால் சனியனை வாயிலே கூட்டு வருவார் போல. அவர் பேசுகிற எல்லாமே கொஞ்சம் தப்பாகவே இருக்குது. எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கும் தெரியுதா? நல்லா தெரியுது. தெரியுதுல்ல, அப்போ கொஞ்சம் பார்த்து பேசுங்க. சரி, எதை பற்றி இவங்க பேசுகிறாங்கன்னா, ஒரு கேம் ஷோ நடந்துச்சு. கண்ணை கட்டிக்கிட்டு பாலில் கோல் போடுறது. நான் கூட பார்த்துட்டு அடடா அரவிந்த் கரெக்டாக கொண்டு வந்து போட்டாரே அப்படின்னு நினச்சோம். ஆனால் அரவிந்த் அப்புறம் தான் தெரிஞ்சுது கட்டின கண்ணில் ஒரு ஓட்டை, அதனால தான் நீ போட்ட. எனக்கு நல்லா தெரியுது. எல்லாமே தெரியுது. தெரியுது, நீ மூடு. இது தெரியாமல் தெரிஞ்சா பரவாயில்ல, தெரிஞ்சே தெரிகிற மாதிரி ஒரு கண்கட்டை கட்டி விட்டுருக்காங்க. அதாவது எனக்கு தெரியுது நல்லா கட்டுங்கன்னு யார் சொல்கிறாங்கன்னு செக் பண்ணாங்களாம். எப்படியாவது பிக் பாஸ்க்குள்ளே போயிடணும்னு வெறி கொண்டு அலையிறவங்க இதெல்லாமா சொல்லிட்டு இருப்பாங்க. தெரியுதுன்றது எனக்கு தெரியுற மாதிரி அவளால ஜெயிச்சாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஈவனா நடிச்சாங்க. கண்ணை கட்டின மற்ற 2 பேரும் அப்படியே தெரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டே போனாங்க. அரவிந்த் என்ன நினைச்சாருன்னா, ஆஹா நமக்கு மட்டும் தான்டா தெரியுதுன்னு போய் டப்புன்னு கோலை போட்டாரு. நடிச்சாலும் தொலைஞ்சிருக்கலாம். மாயா கமெண்ட்டை பார்த்தீங்களா? அவங்கள மாதிரியே நீயும் நடிச்சாவது தொலைஞ்சிருக்கலாமா. என்னடா நீங்களே காட்டியும் கொடுக்குறீங்க. சரி வேணாம், அதை நீங்கள் கேட்ச் பண்ணியிருப்பீங்க. எல்லாரும் அந்த பாலை கோல் போடுறதுக்கு தட்டி தட்டி கொண்டு போனாங்க. அப்போ ஒரு பொண்ணு மட்டும் தத்தி தத்தி தவக்கல மாதிரி கொண்டு போச்சு. கொண்டு போய் டீமோட கைடன்ஸோட கோலும் போட்டுருச்சு. மவுத் வாஷ். வீட்டை கழுவுற மாதிரி. ஆமாங்க. பாத்ரூம். ஆனா வந்த உடனே அவங்களுக்கு காக்கா போவான்னு வச்சுக்கோங்க. அந்த ஷாப்பிங் பண்ண பொருட்களெல்லாம் வச்சு கதை சொல்லணும். அதை இவர் அந்த கோயம்புத்தூர் பாஷையில் நல்லா அழகாகவே சொன்னார். பாத்திரத்தை விளக்க ஒன்று வேணும் இல்லைங்களா? அதை போட்டு ராவுன்னு ராவறக்கு இந்த லிக்விட். அதை போட்டு கழுவுனீங்கன்னா கக்கூசு சும்மா பளபளன்னு ஆயிரும். ஒருவேளை நீங்கள் பல்லு விளக்க மறந்துட்டீங்கன்னா அதில் கொஞ்சம் எடுத்து தேய்ச்சிக்கோங்க. ஆடா அவ்வளோ பெரிய கக்கூசே பளபளன்னு ஆகுது, தவுளுண்டு பல்லுக்கு என்ன போட்டு கழுவிடுங்க சொல்லிவிட்டேன். ஆமாம், பல்ல விளக்கிட்டு வாங்க. நாங்க அதுக்குள்ள சாப்பாடுகளை ரெடி பண்ணி வைக்கிறோம். முனிமா பொருள்களெல்லாம் வச்சு கதை சொல்லணுன்னே அவங்க வருவாக, நம்ம செய்யணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. நேத்தே ப்ரோமோவில் அவங்க கான்ஃபிடென்ஸை கொஞ்சம் உடச்சி விட்டாங்கல்ல, அதனாலே என்னமோ தெரில. மல்லி மசாலா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு நாட்டுக்கோழிய புடிங்க. அக்கா அவங்க வீகன் அக்கா தெய்வமே. வந்தவங்கள துரத்தி விட்டுறாத தெய்வமே தெய்வம். எப்படா அவங்க தப்பு பண்ணுவாங்கன்னே பொறுத்துட்டு இருந்தாங்க போல. தெய்வமே தெய்வமேன்னு அந்த தெய்வமே இறங்கி வந்து வாயை மூடுறியான்னு கேட்குற அளவுக்கு அத்தனை தடவை. அப்புறம் முனிமா வீகன்னா எனக்கு என்ன தெரியும், அதை நீங்கள் தமிழில் சொல்லியிருக்கணும், அதைத்தானே நாங்கள் சொன்னோம், நீங்கள் கேட்கலன்னு சொல்லிட்டாங்க. விடுங்க, தெரியாம போனதுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. பாயாசத்தை கிண்டுங்க சாமியா போட்டு. எது சேமியை போட்டு பாயசங்கின்றதா? அது மேகி, அதை வச்சு அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்ல நமக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. யோ உடுங்கயா அந்த அம்மாவை அப்படின்ற மாதிரி. எனக்கு இப்போ ஒரு மாதிரியா இருக்கு. நீங்களே சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. மேகியை போட்டு நீங்கள் பாயாசத்தை கிண்டுங்க, இல்லை எதையாவது கிண்டுங்க, என் வாயை கிண்டாதீங்க, என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் கோயம்புத்தூர் பாஷையை கலக்கலா பேசின ஜார்ஜுக்கு கிரீன் ஸ்டார் கொடுத்து அவர் கொஞ்சம் சந்தோஷமாக போனார். பாவம் அந்த முனிமாவை போட்டு இந்த மாதிரி வச்சு செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை, முனிமா நல்லாவே சமாளிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களான்றதை அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.